வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான நியூஸு, ஈவெண்ட்ஸு, எந்தெந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் வீட்டில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லாஸ்ட் வீக்கு நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ரேலி, அதாவது ஒரு 600 பாயிண்ட் நம்ம நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட் 5 செஷனில். அது ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம நிஃப்டி வந்து 1 மந்த் லோ வந்து பிரேக் பண்ணிச்சு. அதாவது 23,640 வந்துச்சு. அந்த 23,640 இப்போ இந்த வீக் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகிருந்து 24,450. ஸோ அப்போ வந்து லோவுக்கும், அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்த லோவுக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் நம்ம நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த ரேலி அப்படி சஸ்டெயின் ஆகுமா, இந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எது வரைக்கும் போகும், இப்போ இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன, ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூலை லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படின்னு பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸ் வீக்கு நமக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் நிறையா இருந்துச்சு, பாசிட்டிவ் நியூஸ் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் நியூஸ் வந்து குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் நியூஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது லாஸ்ட் வீக் நமக்கு வந்து ஐஐபி டேட்டா வந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கர் தென் எக்ஸ்பெக்டட் ஐஐபி டேட்டா வந்துருக்குது. ஒரு நல்ல ஒரு ஐஐபி டேட்டா வந்துருக்குது லாஸ்ட் வீக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ். செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, எஃப்ஐஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க நம்ம இந்தியாவுக்கு. அதாவது அவங்க ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5,000 கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாளாகவே வந்து அதாவது இந்த ஜூலை மந்த் விட்டுருங்க, இதுக்கு ஜூன் மந்த்துக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் 20,000 வந்து 30,000 crore வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படியே குறைச்சிக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதான் பையிங் செல்லிங் பவர் வந்து குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. 5,000 கோடி 10,000 கோடி செல் பண்ணிட்டு வந்தவங்க இப்போ லாஸ்ட் வீக் வந்து பையிங்க்கு வந்துட்டாங்க. 5,000 கோடி வந்து நெட்டாக வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸு மறுபடியும் உள்ளே வராங்க அப்படிங்கிறது சம் சிம்டம்ஸ் தெரியுது. இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, காஸ்பி இண்டெக்ஸ், அதாவது சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹை வந்து 35% நியர்லி வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ சவுத் கொரியா, நாட் ஈவன் சவுத் கொரியா மார்க்கெட், ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இப்போ வந்து அட்ராக்டிவாக எந்த மார்க்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டு தான் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா மற்ற மார்க்கெட் எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிடுச்சு. சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ்லாம் 100% ஏறிட்டு தான் 35% இறங்கி இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டு தான் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அதனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள எஃப்ஐஸ் வந்து இனிமேல் வந்து பம்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சம் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து லாஸ்ட் வீக் வந்து எஃப்ஐஸ் வந்து பையிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்குது. பட் இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. இனிமேல் அவங்க பை பண்ணால் தான் நமக்கு வந்து அது கன்ஃபார்ம் நியூஸ் ஆகும். அப்படிங்கும்போது லாஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. இது வந்து செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ். தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பம்ப் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மோட்டார் செக்டர்ஸ், அதாவது ஆட்டோமொபைலில் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டிவிஎஸ் மோட்டார் இவங்கெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைடன்ஸும் வந்து நல்லா ஒரு மேனேஜ்மெண்ட் கைடன்ஸும் வந்து ஒரு பெட்டராக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ். ஃபோர்த் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரூடு வந்து $100 பெர் பேரலுக்கு போனது இப்போ வந்து $90 வந்துருச்சு. ஸோ $10 வந்து ஹையிலேருந்து குறைஞ்சிருக்குது. அதாவது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால இங்கே க்ரூடு ப்ரைஸும் வந்து குறைஞ்சிருக்குது. இது வந்து நமக்கு ஃபோர்த் பாசிட்டிவ் நியூஸு. ஃபிஃப்த் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் 2,11,000 கோடி வந்து ஜிஎஸ்டி லாஸ்ட் மந்த் வந்து கலெக்ஷன் ஆகிருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஸோ இந்த 5 நியூஸும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், அதாவது யூஎஸ் ஈரான், இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஒரு பெரிய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக கிடையாது. ஈரான் என்ன பண்ணுறாங்க, யூஎஸோடைய ஏர் ஸ்பேஸ் எங்கே இருக்குது, ஜோர்டானில் இருக்குதா, கத்தாரில் இருக்குதா, அதெல்லாம் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தொடர்கதையாகிட்டு இருக்கிறனால இது வந்து அவ்வளோவா வந்து கேர் பண்ணிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அதுக்கடுத்த வந்து செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ருப்பி இன்னமும் வந்து அப்ரிசியேட் ஆக மாட்டேங்குது. 95.4 இருக்குது. ஓகேங்களா? அதாவது 95 கீழே வரணும், 94 கீழே வந்துச்சு அப்படின்னா
இன்னமும் வந்து அப்ரிசியேட் ஆகும். நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னும் வந்து பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஸோ நம்ம ருப்பி வந்து எபவ் 95க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இது வந்து செகண்ட் நெகட்டிவ் நியூஸ். ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம், தேர்ட் நெகட்டிவ் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் உடைய 10 இயர் பாண்ட் ஈல்டு 4.74க்கு வந்திருக்குது. அதாவது 4.3க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸாக இருக்கும். பட் அந்த ஏர்னிங்ஸ் ஈல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.74 இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் வந்து இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸு 2034 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 2.67%, 78,094 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 616 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 2.59%, 24,383 செட்டில் ஆயிருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் இண்டெக்ஸ் 2%, ஸ்மால் கேப் 2.6% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த செக்டார்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் நியர்லி 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த 7% ஐடி செக்டார் இப்போ ரீசெண்டாக எப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிசம்பர் 2023 தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஐடி செக்டார் கவனிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு இப்போ ஐடி செக்டார் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் பேஸில். அதுக்கடுத்து வந்து மீடியா 6%, ஆட்டோ இண்டெக்ஸ் 5.5%, ஃபார்மா 4%, ஹெல்த் கேர் 3%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 2.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக் அண்டர் பெர்ஃபார்ம் இருந்த செக்டார் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் எனர்ஜி செக்டார் மார்ஜினலாக லோவரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எஃப்ஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் வீக் 6,000 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 5,949 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 5,387 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பையிங்கில் தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 10 லட்சம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருது வீக்லி பேசிஸில். ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்டு. இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே அதாவது August 3 அன்னைக்கு ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது யூஎஸ்லேருந்து. டியூஸ்டே ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது. வெனஸ்டே காலையில் 10 மணிக்கு இந்தியாவுடைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.25%, அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்ற ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் வந்து 3%ல் தான் இருக்குது, அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அன்றைக்கி ஈவினிங் 7:30க்கு யூஎஸ்லேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் டேட்டா வருது. ஃப்ரைடே August 7 அன்னைக்கு யூஎஸ்லேருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. இதுதான் வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸு. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் முக்கியமான கம்பெனிலாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வீக்கோட அதிகமாக வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மண்டே டிஎல்எஃப், எஸ்கார்ட்ஸ், எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக லிஸ்டிங் ஆச்சு பார்த்தீங்களா, அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து டியூஸ்டே பாரதி ஏர்டெல், கல்யாண் ஜுவல்லர்ஸ், எம்சிஎக்ஸ், ஓஎன்ஜிசி கொடுக்குறாங்க. தேர்ஸ்டே ஹீரோ மோட்டோகார்ப், கிர்லோஸ்கர் என்ஜின், எல்ஐசி, லூபின் இவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரைடே டைட்டன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 89% இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது அந்த ஷார்ட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் 92%க்கு போகிறாங்க, அதுக்கு குறைந்தபட்சம் 87%க்கு வராங்க. இப்போ வந்து 89%ல் இருக்கிறாங்க. டொமஸ்டிக் 76% லாங்கில் இருக்கிறாங்க, கிளைண்ட் 75%, ப்ரிப்பரேட்டர் 50-50 வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வச்சிருக்கிற பொசிஷனு. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, வர வாரத்தில் எந்த லெவல் வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் வீக்கும் இந்த வீக் க்ளோஸ் ஆனதுக்கும் கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் வந்து ஹையில் போயிருக்குது. அதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி June 1 அன்னைக்கு சொல்லியிருந்தேன், ஜூன் லோ ஜூலை ஹை அப்படின்ட்டு. ஜூலை ஹை ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து 24,550 மார்க் பண்ணிடுச்சு. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து மார்க் பண்ணிடுச்சு. ஜூன் மந்த் லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,070 வந்துச்சு. ஸோ 23,070, 24,550 இந்த வருஷமும் வந்து ஜூன் லோ ஜூலை ஹை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 5% ஏறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த சாப்டர் நம்மள அடுத்த வருஷம் பேச ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் அதாவது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,550. இந்த 24,550ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில்
கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. எது வரையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,800 ஒரு கேட் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து 25,100 ஒரு கேட் இருக்குது. ஸோ 24,550 வாட்ச் பண்ணிக்காங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா 24,800 to 25,100 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200 இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,000. ஸோ லோவர் லெவலில் வரும்போது அக்ரெசிவாக செல் பண்ணாதீங்க, ஷார்ட் கிரியேட் பண்ணாதீங்க, புட்டை பை பண்ணாதீங்க. மார்க்கெட் இறங்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து பிரகாசமாக தெரியுது. பார்க்கலாம். அது இன்னும் நமக்கு ஒரு வாரம் 2 வாரத்தில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதான் 24,800க்கு மேலெலாம் போகுது அப்படின்னா 25,100 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நமக்கு வந்து நவராத்திரி ரேலின்னு ஒன்று வரும். நவராத்திரிக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் 1.5 மந்த் 2 மந்த் இருக்குது. அப்படிங்கும்போது நவராத்திரி ரேலி வரும். அதுக்கப்புறம் வந்து தீபாவளி ரேலி வரும். அப்படிங்கும்போது மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆல் டைம் ஹை போயிடுமா அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்ப்பில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி குளோபல் ஃபண்ட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்க்கலாம். அது எல்லாமே வந்து நமக்கு வர வாரத்தில் தான் என்னங்கிறது கிளியராக தெரிய போகுது. ஓகேங்களா? ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துருக்குறோம். அதாவது நிஃப்டியை பொறுத்தவரையும் பாருங்க, அதாவது ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே வந்துடலும் 23,650 அரௌண்ட் வந்துச்சு. அங்கே இருந்துட்டு இப்போ வந்து 24,450 வந்துருக்குது. ஆல்ரெடி நமக்கு வந்து ஜூலை மந்த்தில் வந்து 24,550 அரௌண்ட் வந்துருக்குது. ஸோ இதுதான் இப்போ இந்த வாரத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 24,550க்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24,800ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். 24,800க்கு மேலே போச்சு அப்படின்னா 25,200 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஸோ 24,550, 24,800, 25,100 இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200. 24,200ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,000ங்கிறது நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா? லோவர் லெவலில் ஷார்ட் கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு புட்டெல்லாம் பை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.